மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியமும் முடியக்கூடியதாக அமையும். மன உறுதி இல்லாத போது முடியக்கூடியதும் முடியக்கூடாததாக மாறிவிடும் அப்படின்னு ஓஷோ அவர்கள் சொல்லியிருக்காரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். மிகச்சிறந்த தத்துவ ஞானியான ஓஷோ கூறியது போல, மனதில் உறுதி இருந்தால் விண்வெளிக்கும் சென்று வரலாம். உறுதி இல்லாத போது கற்கள் நிறைந்த சாதாரண தரையில் நடப்பதற்கு கூட அச்சப்பட்டு பின்வாங்கும் நிலை ஏற்படும். நம்மால் என்னவெல்லாம் முடியும் என்பது முயன்று பார்க்காத வரை நமக்கு தெரிவதே இல்லை. முன்கூட்டியே முடியாது என்று தீர்மானித்து விட்டாலே முயற்சி செய்யும் சிரமத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளுவதே இல்லை. பெரும்பாலானவர்கள் தங்கள் திறமை என்ன, அதை செயலாற்றக்கூடிய பலம் இருக்கிறதா என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். காரணம், எதிலும் உறுதியற்ற அவர்களின் மனோநிலை. மனதில் உறுதியுடன் ஒரு செயலை துவங்கும் போது அந்த செயலை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி விடுகிறது என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்தாக உள்ளது. இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்றால், அதை அனுபவித்து வெற்றி பெற்றவர்களிடம் கேட்டால் மட்டுமே தெரியும். சும்மா இருப்பதே சுகம் என்று மனதில் உறுதியின்றி தாழ்வு மனப்பான்மையுடன் முடங்கி போய் திறமைகள் இருந்தும் வெற்று மனிதர்களாக வாழ்பவர் உண்டு. அப்படி வாழ்வதை விட்டுவிட்டு மனதில் உறுதியுடன் வாழ பழக வேண்டும். பலரும் அடுத்தவர்கள் தம்மை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அதனால் உரிய கௌரவம் தராமல் இருப்பதாகவும் வருந்துகிறார்கள். ஆனால் அடுத்தவர் குறைத்து மதிப்பிடுவதோ உரிய கௌரவம் தராமல் இருப்பதோ வருத்தம் அல்ல. நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு நம்மை நாமே முழுமையாக கௌரவிக்க தவறிவிடுகிறோம் என்பதே உண்மை. நம் மனதில் உறுதி இருந்தால் அடுத்தவரின் உதாசீனங்கள் பலனற்று போகும். எதிர்ப்பும் பகையும் கூட மனிதனுக்கு அவசியமானவையே. ஏனெனில் அவற்றினாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மனதில் உறுதி எழும். ஒருவர் அமைதியாக இருந்தால் அவர்களை பார்த்து கோழை என்று நினைத்து விடாதீர்கள். வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை என்பார்கள். எதிர்ப்பை காட்டுவதற்கும் எதிர்ப்பை காட்டாமல் கடந்து போவதற்கும் மன உறுதி அவசியம் தேவைப்படுகிறது. மன உறுதியுடன் இருப்பவரே மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் தலைவராகவும் உருவெடுக்கிறார்கள். தான் சென்ற பாதையை சரி என்று உறுதியுடன் பின்வாங்காமல் நிற்பது அவர்களின் குணம். பல வெற்றியாளர்கள் முன்மாதிரியாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றனர். அனைத்து வசதிகளுடன் சுகமாக வாழும் நாமும் மன உறுதியுடன் உழைப்பும் கொண்டு வெற்றியுடன் முன்னோக்கி செல்வோம். என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.